Hello, welcome to Anbusar DHSS YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னுடைய noun video presentation எப்படி இருந்தது? புரிஞ்சுதா? புரியலனா சொல்லுங்க. எது புரியலன்னு சொல்லுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் திரும்ப உங்களுக்காக நடத்த தயாரா இருக்கேன். இன்னைக்கு நாம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உடைய ரெண்டாவது அங்கத்தினரை பார்க்க போறோம். யார் இவரு? இவர்தான் அட்ஜெக்டிவ், பெயரடை. பெயருக்கு முன்னாடி வருவார் இவரு, அதுதான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல இந்த வாக்கியத்தெல்லாம் வாசிங்க. Read the following sentences. Selvi is a clever girl. I don't like that food. He gave me 5 mangoes. There is little time for presentation. இந்த 4 வாக்கியத்தை உத்து பாருங்க. Clever, that, 5, little. இந்த வார்த்தை தான் அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. இது அந்த வாக்கியத்தை என்ன வலியுறுத்துது? முதல் வாக்கியத்தை எடுத்துக்கங்க. செல்வி இஸ் a clever girl. அப்போ girl of what kind? செல்வி எப்படிப்பட்டவள்? clever. So செல்வி உடைய குவாலிட்டி அது சொல்லுது, செல்வி உடைய தன்மை அது சொல்லுது. ரெண்டாவது பாருங்க, I don't like that food. Which food? Which food? எந்த உணவு உனக்கு பிடிக்காது? So which என்ற கேள்விக்கு பதில் வருது. மூணாவது வாக்கியத்தை பாருங்க. He gave me 5 mangoes. 5 mangoes. How many mangoes? 5. So howக்கான கேள்விக்கு விடை கிடைக்குது. There is little time for presentation. There is little time for presentation. How much time? எவ்வளவு நேரம் இருக்கு உனக்கு? So ஒரு வாக்கியத்துல வாட் என்ற கேள்விக்கு விடை கிடைத்தால், விச் என்ற கேள்விக்கு விடை கிடைத்தால், ஹவ் என்ற கேள்விக்கு விடை கிடைத்தால், அந்த வார்த்தைய நாம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். அப்ப இந்த 4 வாக்கியத்துல கிளவர், தட், 5, லிட்டில் இதெல்லாம் அட்ஜெக்டிவ்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது அட்ஜெக்டிவை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போமா? டெஃபினிஷன் பார்ப்போமா? ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். An adjective is a word that qualifies a noun or a pronoun. So ஒரு நவுனையும் ப்ரோனவுனையும் குவாலிஃபை பண்ணுது. குவாலிஃபைன்னு அர்த்தம் ஒரு தகுதியை ஏற்படுத்துது. எந்த வார்த்தை நவுனையும் ப்ரோனவுனையும் தகுதி ஏற்படுத்துதோ அந்த வார்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், பெயரடைன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ். A black dog catches a white ball. It is a small hall. An old lady is helping a young girl. The intelligent elephant tried to sing. A short boy helped the blind man. இந்த 5 வாக்கியத்தை பாருங்க. Black, white, small, old, young, intelligent, short, blind. இதெல்லாம் adjective. இப்ப definition வாங்க. A word that qualifies. black இருக்கு,
பிளாக்குக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை டாக். அப்போ நாய் உடைய நிறத்தை குறிக்கிறது, அதுதான் குவாலிஃபைஸ். அதே மாதிரி பால், என்ன மாதிரி பால்னு சொல்லுது? ஒயிட் பால், அதுதான் குவாலிஃபைஸ். ரெண்டாவது பாருங்க, ஹால். எந்த மாதிரி ஹால்? ஸ்மால் ஹால். ஹாலுடைய சைஸை குறிக்குது, அதுதான் குவாலிஃபைஸ். மூணாவது பாருங்க, லேடி, ஓல்டு லேடி, வயசான லேடி. கேர்ள், யங் கேர்ள், இளமையான பெண், அதுதான் குவாலிஃபைஸ். இன்டெலிஜென்ட், எலிஃபண்ட், எலிஃபண்ட் உடைய தன்மையை சொல்லுது, அது ஒரு அறிவாளி, இன்டெலிஜென்ட் சொல்லி. அடுத்தது பாருங்க, பாய் உடைய உயரத்தை குறிக்குது, ஷார்ட். மேன், பிளைண்ட், அவன் என்ன மாதிரி மேன் சொல்லுது. இந்த 5 வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அசஸ் பண்ணுங்க. டாக், பால், ஹால், லேடி, கேர்ள், எலிஃபண்ட், பாய், மேன். இதெல்லாம் நம்ம எங்க படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எதுக்கான எடுத்துக்காட்டு? இதெல்லாம் நவுன். அப்போ அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் என்ன வரணும்? கண்டிப்பா நவுன் வரணும். இது ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நவுன் இருந்தா அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வரும். அட்ஜெக்டிவ் தனியா செயல்படாது. அட்ஜெக்டிவ் நவுனோட சேர்ந்துதான் செயல்படும். அதுதான் குவாலிஃபைஸ் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்? அட்ஜெக்டிவ் உடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். முதல் டைப், அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. அப்படின்னா என்ன? குவாலிட்டினா என்னது? தரம். இட் ஷோஸ் தி கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு நபருடையும் ஒரு இடத்துடைய ஒரு பொருளுடைய குவாலிட்டிய, தன்மையை, இயல்பை சொல்லக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் பாப்போமா? சென்னை இஸ் a safe city. Kumar is an honest man. The foolish old crowd tried to sing. Kamala is an active girl. There is a narrow bridge near the park. இந்த 5 வாக்கியத்தை பாருங்க. முதல் வாக்கியத்துல சென்னை நகரத்தினுடைய தன்மையை சொல்லுது, பாதுகாப்பான நகரம். ரெண்டாவது குமாருடைய குவாலிட்டியை சொல்லுது, ஹானஸ்ட், நேர்மையானது. மூணாவது ஒரு காகத்தினுடைய இயல்பை சொல்லுது, ஃபூலிஷ். நாலாவது பாருங்க, கமலாவுடைய தன்மையை சொல்லுது, ஆக்டிவ். அஞ்சாவது பாருங்க, பிரிட்ஜ் உடைய நேரோ, குறுகிய. சோ இந்த மாதிரி தன்மையை சொல்லும் பொழுது குவாலிட்டி நம்ம சொல்றோம். அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, இந்த வாக்கியத்தையும் பாருங்க. சிட்டி, மேன், க்ரோ, கேர்ள், பிரிட்ஜ், இதெல்லாம் நவுன். சோ நவுனுக்கு முன்னாடி தான் அட்ஜெக்டிவ் வருது. சேஃப், ஹானஸ்ட், ஓல்ட், ஆக்டிவ், நேரோ. புரியுதா? அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. இப்போ நம்ம ரெண்டாவது டைப்புக்கு போவோமா? இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஆஃப் வாட் கைண்ட். இது ரொம்ப முக்கியம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி, கைண்ட், வாட் கைண்டுக்கான விடை கிடைக்கும். வாட் கைண்ட் ஆஃப் சிட்டி இட் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் இட் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் க்ரோ இட் இஸ், வாட் கைண்ட் ஆஃப் கேர்ள் இட் இஸ், what kind of bridge it is. So the what kind க்கு பதில் கிடைக்கும். கிடைச்சா அது adjectives of quality. இதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். It answers the question of what kind. புரியுதா? அடுத்ததுக்கு போவோமா? அடுத்ததுக்கு நாம செல்ல போகிறோம். adjectives of quantity. குவான்டிட்டினா அளவு. இந்த அளவு நம்மளால எண்ண முடியாது.
ஆனா அளவு ஆனா எண்ண முடியாது. அதுதான் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. It shows how much of a thing is meant as. வாக்கியத்தை பாருங்க. I ate some rice. He showed much patience. The glass contains a little milk. We have enough money. There has not been sufficient rain this year. இந்த 5 வாக்கியத்தை பாருங்க. Some குவான்டிட்டியை குறிக்குது, much குவான்டிட்டியை குறிக்கிறது, little குவான்டிட்டியை குறிக்கிறது, enough குவான்டிட்டியை குறிக்கிறது, sufficient குவான்டிட்டியை குறிக்கிறது. ஸோ இதுதான் முக்கியம். அப்போ இந்த adjectives of quantity பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவை சொல்லும். அந்த அளவை நம்மால அளக்க முடியாது. ஆனா அது ஒரு அளவீடு, அவ்வளவுதான். நான் சாப்பிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டேன். அந்த கொஞ்சம் எவ்வளவுனா இருக்கலாம். எனக்கு பேஷன்ஸ் இருக்கு, மச் பேஷன்ஸ், பொறுமைசாலி. நான் அந்த கிளாஸ்ல கொஞ்சம் பால் இருக்கு. என்கிட்ட போதிய அளவுக்கு பணம் இருக்குது. இந்த வருஷம் போதிய அளவுக்கு மழை இல்லை. சோ இதுதான் முக்கியம். சோ அந்த அளவு குறிக்கும் பொழுது, எண்ண முடியாத அளவு குறிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? அத adjectives of quantity ன்னு சொல்றோம். அகைன் இந்த வாக்கியத்தை பாருங்க. ரைஸ், பேஷன்ஸ், மில்க், மணி, ரெயின். இதெல்லாம் என்னது? நவுன். சோ நவுனுக்கு முன்னாடி தான் adjectives வருது. some, much, little, enough, sufficient. It answers the question how much. It answers the question how much. எவ்வளவு என்ற கேள்விக்கான விடை நமக்கு கிடைத்து விடுகிறது. அதுதான் adjectives of quantity. அடுத்த டைப்புக்கு போவோமா? adjectives of number. நம்பர்னா என்ன அர்த்தம்? எண்ணிக்கை. நம்ம எண்ணிக்கைன்னு அர்த்தம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்பர். It shows how many persons or things are meant, or in what order a person or thing stand. So நம்மளால அழகா எவ்வளவு இருக்கு, எத்தனை நபர், என்ன பொருள், என்ன எண்ணிக்கை என்ற நம்ம ஈஸியா அளவிடலாம். We can find it. or என்ன வரிசையில் இருக்கு, what order a person or thing stand, அதே நம்ம பார்த்தலாம். அதுதான் adjectives of number. எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் நம்பர்னா என்னன்னு. The hand has 5 fingers. Few cats like cold water. Most boys like cricket. Murugan is the last in the list. Here are some ripe mangoes. இந்த 5 வாக்கியத்தை பாருங்க. 5, few, most, last, some. இதெல்லாம் என்னது? adjectives. அப்ப 5 fingers நம்மளால என்ன முடியுமா? என்ன முடியலாம். பூனை நம்ம எண்ணலாமா? எண்ணிடலாம். பாய்ஸ் எண்ணிடலாமா? எண்ணிடலாம். லிஸ்ட்ல முருகன் பேர் எங்க இருக்குது? கடைசியா இருக்கு. அதுதான் ஆர்டர் அ பர்சன். வாட் ஆர்டர் அ பர்சன் சொல்றாங்களோ அதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டு. அப்போ மேங்கோ எண்ணிடலாமா? எண்ணிடலாம். இத மாதிரி எண்ணக்கூடிய விஷயங்கள், வரிசைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்தா அது நம்ம என்ன சொல்லுவோம்? adjectives of number. It answers the question how many. So it is easily we can measure it. Quantity how much. Number வரும்போது how many. இதை நம்ம ஈஸியா அளந்தல்லாம். ரெண்டுத்துக்கு adjectives of quantityக்கும் adjectives of number உங்களுக்கு ஈஸியா வித்தியாசம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன adjective பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது demonstrative adjectives. Demonstrative adjectivesனா என்ன? It points out which person or thing is meant.
It points out which person or thing is meant. So ஒரு குறிப்பிட்டு ஒரு நமக்கு ஒரு தெளிவுபடுத்தி காமிக்கிறது தான் demonstrative adjective சொல்லுவாங்க. அது யாருடையது அது தெளிவு வரும். அதுதான் demonstrative. Which person or thing is meant. எதை குறிக்குது எதனை குறிக்குது அந்த மாதிரி வரும்போது we say demonstrative adjectives. எடுத்துக்காட்டு பாப்போமா? This pen is mine. That is your book. There are rules. I hate such things. Those students must be rewarded. So இங்க பாத்தீங்கன்னா this, that, that, such, those இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? Demonstrative. அப்போ first sentence பாருங்க. This pen is mine. இது என்னுடைய பேனா. That is your book. இது உன்னுடைய புத்தகம். There are rules. இங்க விதிமுறைகள் இருக்கிறது. I hate such things. ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. Those students, இந்த மாணவர்கள் must be rewarded. அவங்க நாம கௌரவப்படுத்தணும். So இந்த மாதிரி demonstrate பண்ணக்கூடிய வார்த்தைகள் வரும்போது this, that, there, such, those, we say it is demonstrative adjectives. It answers the question which. It answers the question which. எந்த அதுதான் அந்த எந்த என்ற வார்த்தைக்கு பதில் வந்தா it is demonstrative adjectives. Okay, right. அடுத்த டைப் நம்ம போவோமா? Interrogative adjectives. அப்படின்னா என்ன? What, which, whose, when they are used with nouns to ask questions are called interrogative adjectives. திரும்ப நான் சொல்றேன். What, which and whose when they are used with nouns, இந்த மூணு வார்த்தை WH வார்த்தை what, which, whose nounோட சேர்ந்து வரும்போது are used with nouns to ask question. nounோட சேர்ந்து கேள்வி வரும்போது அது என்ன சொல்றோம்? interrogative adjective சொல்றோம். What class is it? Whose pencil is broken? Which fruit do you like? Whose book is this? Which way shall we go? Definition பாருங்க. When they are used with a noun. முதல் வாக்கியம் பாருங்க. class noun. அதுக்கு முன்னாடி what யூஸ் பண்றோம். இரண்டாவது வாக்கியம் பாருங்க. pencil noun. அதுக்கு முன்னாடி whose யூஸ் பண்றோம். மூணாவது வாக்கியத்தை பாருங்க. fruit. அதுக்கு முன்னாடி which யூஸ் பண்றோம். நாலாவது வாக்கியம் பாருங்க. book. அதுக்கு முன்னாடி whose பயன்படுத்துறோம். அஞ்சாவது வாக்கியம் பாருங்க. way. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்றோம் which. So இந்த class, pencil, fruit, book, way இதெல்லாம் noun. nounக்கு முன்னாடி ஒரு WH வரும்பொழுது what, which, whose வரும்பொழுது ஒரு கேள்வியில முடியும். அதுதான் interrogative adjectives. It will be seen that what is used in a general sense and which in a selective sense. அப்போ whatனா பொதுவா நம்ம பயன்படுத்துறோம். குறிப்பிட்டு பயன்படுத்தும் போது which ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது லாஸ்ட் டைப், கடைசி emphasizing adjective. வலியுறுத்துறது தான் emphasizing ன்னு சொல்லுவாங்க. Adjectives that lay emphasis on the noun or pronoun are called emphasizing adjectives. ஒரு நவுனை வலியுறுத்தக்கூடிய வார்த்தை தான் emphasizing adjectives ன்னு சொல்லுவாங்க. எப்படி வலியுறுத்துன்றதை நம்ம பார்ப்போமா? This is my own flat. இது என்னுடைய flat. வலியுறுத்தினால இது என்னுடைய flat. இது ஏன் சொத்து, இது ஏன் டீச்சர், இது ஏன் ஸ்கூல்,
என்னுடைய ஸ்கூல் அந்த மாதிரி வலியுறுத்துற வார்த்தை வந்தாலே அது எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. என்னுடையது அது மாதிரி. he is the same boy, அதே அவனேதான், அதான் அவனேதான் வலியுறுத்துறோம்ல, same boy. I saw it with my own eyes, என் கண்ணால பார்த்தேன். Again you are stressing. That is the very thing we want. அதுதான் எங்களுக்கு தேவை, வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, அதுதான் எனக்கு தேவை. That is the very thing we want. அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும், வலியுறுத்துறோம். He is his own master, அவனுக்கு அவனே வாத்தியார். So own, same, very இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது we say it is an emphasizing adjective. Again பாருங்க, flat, boy, eyes, thing, master இதெல்லாம் noun. அந்த noun வலியுறுத்தக்கூடிய வார்த்தை own, same, very. அதனால நம்ம என்ன சொல்றோம், அத emphasizing adjectives. So இன்னைக்கு நாம adjectives பார்த்துட்டோம். adjective என்னன்னு பார்த்தோம், adjectives உடைய வகைகள் பார்த்தோம். I hope you have understood the topic adjectives. ஏதாவது புரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, I will definitely help you. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்க. Your comment will help me to teach better. Thank you so much for listening. Thank you so much for watching this video. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பத்தி சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. Thank you students. God bless you all. Let us learn English in a much easier way through Anbu Sir DHSS YouTube channel. Bye.